ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல் வேளையிலே ஈசாக்கும் இயேசுவும் அப்படிங்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு நாம் கேட்க போகிற வார்த்தை என்னவென்றால், ஈசாக்கும் இயேசுவும் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதோடு கூட ஈசாக்கு இயேசு அடுத்த பகுதியில நம்மையும் சேர்த்துக் கொள்ள போகிறோம். அவர்கள் ரெண்டு பேருக்கும் இருந்த ஒற்றுமை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். இயேசுவுக்கும் ஈசாக்குக்கும் இருந்த ஒற்றுமை நமக்குள்ளும் காணப்பட வேண்டும் என்கிற ஒரு ஸ்தோத்திரம் நோக்கத்தோடு கூட இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செய்து நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிங்கள். கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இப்ப ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே பலி செலுத்தும்படி கொண்டு போகிற ஒரு நிகழ்ச்சிகளை குறித்து அந்த 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஈசாக்கை ஆபிரகாம் மோரியா மலைக்கு கொண்டு போன ஒரு சம்பவத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஈசாக்குக்கும் இயேசுவுக்கு இருக்கிற ஒற்றுமைகளை குறித்து தியானிக்க போகிறோம். பாருங்கள், ஸ்தோத்திரம். ஈசாக்கை குறித்து நாம் பார்ப்போமானால், ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனாக பிறந்தாலும் அவன் எப்படிப்பட்ட ஒரு குமாரனாக பிறந்தான் என்று சொன்னால், வாக்குத்தத்தத்தின்படி அவன் பிறந்தான். வாக்குத்தத்தத்தின் குமாரன் என்று அழைக்கப்பட்டான் ஈசாக்கு. வாக்குத்தத்தத்தின் குமாரன். வாக்குத்தத்தத்தின் குமாரன் என்றால் என்ன? ஏற்கனவே வாக்கு கொடுக்கப்பட்டு, ஏற்கனவே கர்த்தர் சொல்லி, அந்த சொல்லிய வார்த்தையின்படி அவன் பிறந்தபடியினாலே ஈசாக்குக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று பெயர் சூட்டப்படுகிறது. ஸ்தோத்திரம். அவனுக்கு 75 வயதா இருக்கும் போதே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அந்த வாக்கின்படியே ஆபிரகாமுக்கு ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்திலே தற்செயலாய் பிறக்கவில்லை. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லி தீர்க்க தரிசனத்தின்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். ஈசாக்குடைய பிறப்பு எப்படி முன்குறிக்கப்பட்டதோ அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் முன்குறிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்ப நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். இன்றைக்கு நிறைய வசனங்களை வாசிக்க போகிறோம். அதனால எடுத்தவர்கள் முதலாவது வாசிக்க ஆரம்பித்தவர்களுடைய கரத்துல கொடுத்துருங்க. அதிக வசனங்களை வாசிப்போம். எபேசியர் 1:4 வாசிக்கலாம். எபேசியர் 1:4. உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். கவனிங்க, உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்களும் நானும் உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம்.
எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இந்த உலகம் உண்டாகி 6000 ஆண்டுகள் ஆகிறதாக சொல்லுகிறார்கள். இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். பிறப்பதற்கு முன்பதாகவே ஈசாக்கை தேவன் தெரிந்து கொண்டார். 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு பிறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்ததின்படியே இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்தாரா. இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டபடி இந்த உலகத்திலே பிறந்தவர்கள். உலக தோற்றத்திற்கு முன்னே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஈசாக்கை குறித்து இரண்டாவது சொல்லுகிறேன். ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பெயரிடப்பட்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. பிறப்பதற்கு முன்பதாகவே ஈசாக் பெயரிடப்பட்டான். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி பிறப்பதற்கு முன்பதாகவே ஈசாக் பெயரிடப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு வாசிக்கிறோம். அவர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஈசாக்கு பிறக்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டார். ஸ்தோத்திரம். இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஈசாக்கு, இயேசு, நாம் ஒப்பிட்டு பார்க்கிறதா இன்னைக்கு பிரசங்கம். நல்லா கவனிங்க. அதனால ஒப்பிட்டு பார்த்து நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். முதலாவது சொன்னேன், வாக்கு தத்தத்தின்படி ஈசாக்கு பிறந்தான். இயேசு கிறிஸ்துவும் வாக்கின்படியே பிறந்தவர். நாமும் முன்குறிக்கப்பட்டபடியே, உலக தோற்றத்திற்கு முன்னே முன்குறிக்கப்பட்டபடியே கர்த்தரை தெரிந்தெடுத்தார். இரண்டாவது, ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டான். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே பெயரிடப்பட்டார். நீங்களும் நானும், உங்களை குறித்து என்னை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, யாக்கோபே நான் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. அவன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பிறப்பதற்கு முன்னாலே நம்ம பேர் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாருங்க. நம்முடைய பேர் கர்த்தருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பேரில் கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என் பேரை சொல்லி கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எவ்வளவாய் அவருடைய ஸ்தோத்திரம் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர் எவ்வளவா அவர் சிந்தனை நம்ம வச்சிருக்கிறார் பாருங்க. நான் ஏற்கனவே ஒன்றை சொல்லி இருக்கிறேன். நான் வேதாகம கல்லூரி படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு தேவ மனிதர் வந்தார். தென்காசி நடந்த ஒரு சம்பவம். அநேக சபை முழுவதும் ஆட்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த அமெரிக்க தேசத்திலிருந்து வந்த அந்த தேவ மனிதன் என்னுடைய பேரை சொல்லி அழைத்து என்னை எழுப்பி விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது நான் நினைத்தேன், என்னுடைய பெயர் ஆண்டவருடைய சிந்தையில இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்கு அருமையானவர்களே, நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்ம பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற கர்த்தர், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி நான் உன்னை அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். என்ன நன்றாய் அறிகிற தேவன் என்னோடு இருப்பதற்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்குடைய பிறப்பு சற்று வித்தியாசமானது. அப்பாவுடைய ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருந்தது.
சாராளுடைய கற்பம் செத்து போயிருந்தது. தோத்திரம். பிறப்பு வித்தியாசம் பாருங்கள். செத்து போன ஒரு சாராளின் கற்பத்திலிருந்து ஈசாக்கை கர்த்தர் புறப்பட செய்தார். அவருடைய பிறப்பு வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், ஒரு கன்னியின் வயிற்றிலிருந்து பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்குடைய பிறப்பிலே வித்தியாசம் இருந்தது, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலும் வித்தியாசம் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அதுதான் நமக்கு ஒரு பிறந்த நாள். கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஒரு பிறந்த நாள். என்ன நாள் அப்படின்னா, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதுதான் நமக்கு பிறந்த நாள். எப்படி ஐயா செத்து போன கற்பத்திலிருந்து ஈசாக்கு உருவாகினானோ, எப்படி அதிசயமாய் புருஷனாய் ஸ்தோத்திரம் அறியப்படாத ஒரு கன்னியின் வயிற்றில இயேசு எப்படி உருவானாரோ, அதே போல இந்த மனுஷன் எங்க ரட்சிக்கப்படுவான், இவன் எங்க ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி எல்லாருமே அறியப்படாத நிலையில இவன் எங்க ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி எல்லாமே புரிந்து கொள்ளாத நிலையில தான் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்ற நேரம் வந்தபோது, காலம் வந்தபோது, சமயம் வந்தபோது கர்த்தர் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் எங்க ரட்சிக்கப்பட போறான், இவா எங்க ரட்சிக்கப்பட போறா? தோத்திரம். பிரியமானவர்களே, அவ்வளவு அதிகமாய் நம்முடைய பின்புறத்திலே பல விக்கிரக ஆவிகள் நமக்கு விரோதமாய் போராடி, பாவ சுமைகள் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தது. ஆனாலும் இவன் எங்க ரட்சிக்கப்படுவான் என்று நினைத்த மக்களுக்கு மத்தியில நம்மையும் கர்த்தர் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு பிறப்பை பிறக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியினால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதிசயத்திலே பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டா, பாவியான என்ன இயேசு ரட்சித்தாரே, அதுதான் பெரிய அதிசயம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்வீங்க? அல்லேலூயா. துன்மார்க்கனாக இருந்தேன், துணிகரக்காரராக இருந்தேன், பொல்லாப்பு செய்கிறவனாக இருந்தேன், அசுத்தனாக இருந்தேன். ஸ்தோத்திரம். என்ன ஆண்டவர் ரட்சித்தாரே, என்ன இயேசு தொட்டாரே, என்ன இயேசு மீட்டெடுத்தாரே. தோத்திரம். எவ்வளவு பெரிய வாயாடியா இருந்தேன், அல்லேலூயா. எவ்வளவு மோசமானவளாக இருந்தேன், என்ன கர்த்தர் ரட்சித்தாரே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு செய்த அதிசயத்திலும் அதிசயம், பெரிய அதிசயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யல, ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யலன்னு சொல்லாதீங்க. நான் ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டதே எனக்கு பெரிய அற்புதம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இப்போ பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லும் போது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போ என்று சொன்னார். ஒரே குமாரன், வாக்குத்தத்தத்தின்படி ஒரே குமாரன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் 3:16 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். தம்பி மாற இந்த வசனத்தை பாராம சொல்லுங்க, நான் ஆரம்பிச்சு விட்டுறதானே. சொல்லு. தேவன் தம்முடைய நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெரி குட். ஒரே பேரான குமாரன் என்று வேதம் சொல். ஒரே பேரான குமாரன். சரி, ஈசாக், ஆபிரகாமுக்கு ஒரே பேரான குமாரன் ஈசாக்கு, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் இயேசு. நம்மை குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 12:23. சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். பாருங்க 23ஆம் வசனத்துல, பரலோகத்தில் பெயர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை.
அப்ப சபை என்றால் சபையில் இருக்கிறவர்கள் யார் என்றால் என்ன சொல்வீர்கள்? முதற் பேரானவர்கள். நாம் எல்லாரும் யாரு? முதற் பேரானவர்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரே முதல் பேரான குமாரர்கள் இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. முதற் பேரானவர்கள், மூத்த குமாரர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளையே, ஒரே குமாரன் ஈசாக்கு, பிதாவுக்கு ஒரே குமாரன் இயேசு, ஆண்டவருக்கு நாம் ஒரே முதற் பேரானவர்கள் என்று பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. முதற் பேரானவர்கள் ஆகிய நாம் கூடி ஆராதிக்கிற சர்வ சங்கமாகிய சபையிலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். ஓ ஸ்தோத்திரம். அப்பாவுடைய இரட்டிப்பான நன்மைகளை பெறுவதற்கு பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மை ஒரு முதற் பேரானவர்களாய், ஒரு சிரேஷ்ட புத்திரனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, ஆதியாகமம் 22 வாசிக்கிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாக்கை, என்ன ஈசாக்கு? உன் நேச குமாரன் என்று சொல்லுகிறார். என்ன குமாரன்? நேச குமாரன், நேசிக்கிற குமாரன், நேச குமாரன். ஆபிரகாமுக்கு நேச குமாரன் ஈசாக்கு, பிதாவுக்கு நேச குமாரன் யார்? இயேசு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து என்ன குமாரனாக இருந்தார்? நேசகுமாரனாக இருந்தார். நேசகுமாரனாக இருந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, நேசிக்கப்படக்கூடிய குமாரனாக இருந்தார். ஆபிரகாம் ஈசாக்கை நேசித்தான். நேசகுமாரன் என்று ஈசாக்கை கர்த்தர் அழைத்தார். பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து நேசகுமாரனாக இருந்தார். இப்ப பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது நாம் எப்படிப்பட்ட குமாரனாக இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 2:4-5 வசனங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாருங்க, அவர் நம்ம ரொம்ப நேசித்தாராம். என்ன அன்பு என்று வேதம் சொல்லுகிறது? அன்புன்னு போடல. நீங்க எபேசியர் 2:4 வெறும் அன்புன்னு போடல. என்ன போட்டிருக்கு? மிகுந்த அன்பினாலே. கர்த்தர் என் மேல என்ன அன்பு வச்சிருக்கிறாரு? மிகுந்த அன்பு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சிலர் நம்ம மேல குறைவா அன்பு வச்சிருப்பாங்க, சிலர் நம்ம மேல அன்பு இல்லாம இருப்பாங்க. அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் அப்பா அம்மா நேசிக்கிறத விட, நண்பர்கள் நேசிக்கிறத விட அதிகமா என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த அன்புக்கு ஈடே இல்ல. ஸ்தோத்திரம். அந்த அன்பை வர்ணிக்கவே முடியாது. உங்கள் மேல், என் மேல் ஆண்டவர் மிகுந்த அன்பு வைத்தார்னு வாயினால சொல்லிட்டு போனாரா? இல்ல. அந்த அன்புக்கு அடையாளமாக ஜீவனையே இயேசு சிலுவையிலே கொடுத்தார். ஜீவனையே இயேசு சிலுவையிலே கொடுத்தார். ஸ்தோத்திரம். யாருங்க நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? யார் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெற்ற பிள்ளைகள் நமக்கு ஜீவனை கொடுப்பார்களா? பெற்றோர்கள் நமக்கு ஜீவனை கொடுப்பார்களா? ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? நம்மேல் வைத்த மிகுந்த அன்பினாலே. அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும் இயேசு என்ன செய்யணும்? அதிகமா நம்ம நேசிக்கணும். இந்த உலகத்துல எல்லாரை காட்டிலும் இயேசு அதிகமா நேசிக்கணும். அவர் நேசிக்கப்படத்தக்கவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதிகமா ஆண்டவர் மேல அன்பு வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸ்தோத்திரம். அன்பு வைப்பதற்கு அவர் பாத்திரர், அன்பு செலுத்துவதற்கு அவர் பாத்திரர். அதான் சொன்னாரு, இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் என்ன நேசிப்பதை விட அதிகமா மற்றதை நேசித்தாரப்பா, எல்லாவற்றை காட்டிலும் நீ என்ன நேசிக்கணும்னு சொல்லி உரிமையா கேட்கிறார். ஏன் தெரியுமா? உனக்காக என்னையே நான் சிலுவையில கொடுத்தப்பா. என் மகளே, என் மகனே, உனக்காக நான் சிலுவையில என்னையே நான் கொடுத்துட்டேன். அதனால இந்த உலகத்துல தோத்தர நீ என்ன அதிகமா நேசிக்குன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வல்லல்லையே சொல்லாமா? அதனால உலகத்துல மற்றவர்களை அதிகமாய் நேசிப்பதை விட ஒரு தீர்மானம் பண்ணுவான். இயேசுவை நான் அதிகமா நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் அதிகமா நேசிப்பேன் ஆண்டவரே.
ஒரு ஆமீன் சொல்லிக்கிட்டே இருங்க. நான் உண்மை அதிகமா நேசிப்பேன் ஆண்டவரே. வேலையை அதிகமா சிலர் நேசிப்பார்கள், வேலையை நேசிப்பார்கள். தோத்திரம். வேலையை அதிகமா நேசிப்பதை விட இயேசு அதிகமா நேசிங்க. மனைவி அதிகமா நேசிப்பதை விட இயேசு அதிகமா நேசிங்க. பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறதை விட, புருஷனை நேசிக்கிறதை விட இயேசு அதிகமா நேசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நமக்காக அவர் அன்பை வெளிப்படுத்தினார் சிலுவையில. அருமையானவர்களே, அப்ப பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறாரு? அவர் நேசகுமாரன், இவரும் நேசகுமாரன். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு என்ன பிள்ளைகள்? நேச பிள்ளைகள், அன்புள்ள பிள்ளைகள். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் நம்ம பார்த்து சொல்லணும். எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாரோ அதே போல நம்மளை பார்த்து சொல்லணும். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவள் மேல் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன் அவர் சொல்லணும். சொல்வாரா? தோத்திர கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? வாசியுங்கள். ஈசாக்கை இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு சொன்னாரு. இப்போ ஆபிரகாம் பெற்ற குமாரன் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் குறித்த மலை என்ன மலை? மோரியா மலை. மோரியா மலை. நான் உனக்கு குறித்த மலைகள், நான் குறித்த அந்த இடத்திலே அந்த மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியா செலுத்து சொன்னாரு. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி தேவன் முன்குறித்த மலைக்கு பேரு மோரியா மலை. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பலியாகும்படி ஒப்பு கொடுத்த மலைக்கு பேர் என்ன மலை? கொல்கதா மலை. ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 19:17. வாசி. புறப்பட்டு போனார். அப்போ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து பலியாகும்படி முன்குறித்த மலைக்கு பேர் என்ன மலை? கொல்கதா மலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வந்து நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு குறித்த மலைதான் சபையாகிய இந்த மலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சபையை ஒரு மலைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்துகிற மலை மோரியா மலை. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை பலியாகும்படி ஒப்பு கொடுத்த மலை கொல்கதா மலை. நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்துல வந்து நல்ல பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்த சபைதான் நமக்கு ஒரு மலை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை பலி செலுத்தவும், நல்ல ஆண்டவரை பாடவும், நல்ல கர்த்தரை புகழவும், நல்ல கர்த்தரை துதிக்கவும், ஸ்தோத்திர பலி செலுத்தவும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விண்ணப்ப பலிகளை செலுத்தவும், வேண்டுதல்களை செலுத்தவும், ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு தந்த முன்குறித்த நல்ல சபைக்காய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேருங்க சபையில வந்து பலி செலுத்துறீங்க? எத்தனை பேர் பலி செலுத்துறீங்க? தோத்திரம். பலி செலுத்தாமல் வெறுமையா போயிடக்கூடாது. நாம் சபைக்கு வருகிறது எதற்காக என்று சொன்னால், ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்முடைய பலிகளை கர்த்தருக்காக செலுத்துவதற்குத்தான் கர்த்தர் இந்த சபையை தந்திருக்கிறார். நீ கண்ட இடத்தில் போய் உன் பலிகளை என்ன செய்யாத, செலுத்தாதன்னு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு குறித்திருக்கிற அந்த சபையில தான் நீ கர்த்தருக்கு பலி செலுத்தணும். நல்ல கரங்களை தட்டுவோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. அங்க பலி செலுத்தின, இங்க பலி செலுத்தின, இங்க பலி செலுத்தின இல்ல. கர்த்தர் எனக்கு தந்த சபையில நான் கர்த்தருக்காக நான் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் எனக்கு தந்த சபை இது. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அப்ப அங்கே மோரியா மலை, இயேசுவுக்கு கொல்கதா மலை, நமக்கு பலி செலுத்த கர்த்தர் தந்த சபை ஒரு மலைக்கு ஒப்பாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அடுத்து
அந்த ஈசாக்கு தன் தகப்பனாய் இருக்கிற ஆபிரகாமுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். தோத்திரம். அவர் சொன்னாரு பலி செலுத்தும்படி நீங்க புறப்பட்டு போன்னு சொன்னாரு. ஈசாக்கு அப்படியே கூட்டிட்டு வராரு. தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கு ஏதாவது பேசினானு பாருங்க, அப்படியே பின்னாடி வருகிறான். தகப்பனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 5:8. அவர் விக்கியா வாசிங்க, வசனத்தை நல்ல வாசிங்க. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இயேசு அப்படியே பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு கீழ்ப்படியும்படி தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். நான் சுயமாய் வரவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் ஒன்றையும் செய்யவில்லை. என்னை பிதா எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றும்படி நான் வந்தேன் என்று இயேசு சொன்னார். இயேசு எங்கேயாகிலும் பிதாவினுடைய வார்த்தைக்கு மீறினாரா? இல்லவே இல்லை. ஆபிரகாமுடைய சொல்லுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். பிதாவின் வார்த்தைக்கு இயேசு அப்படியே கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நம்மை குறித்து பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே எபேசியர் 5:24 சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல. அப்ப சபை என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிகிறோமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறோமா? உபதேசத்துக்கு கீழ்ப்படிகிறோமா? ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிகிறோமா? அருமையானவர்களே, ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தான் ஈசாக்கு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஒரு மேன்மை, கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு ஒரு மகிமை. எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியணும், அப்படியே கீழ்ப்படியணும். வசனத்துக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு கீழ்ப்படியணும். நம்ம எல்லாம் எதிர்த்து நிற்கவே கூடாது. கர்த்தருக்கு அப்படியே கீழ்ப்படியணும். தோத்திரம். எவ்வளவு அழகா வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தான் ஈசாக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் இயேசு. ஒரு சபை இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். நீங்களும் நானும் தான் சபை. சபை இயேசுவுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் என்பது அலங்காரம் என்று நான் சொல்வேன். கீழ்ப்படிதல் என்பது ஒரு அலங்காரம். தோத்திரம். ஆணுக்கும் அந்த அலங்காரம் வேண்டும், பெண்ணுக்கும் அந்த அலங்காரம் வேண்டும். தோத்திரம். ஆபிரகாமின் மனைவி சாராள் தன் புருஷனை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அதே போல சபை, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சபை. இந்த சபை கர்த்தருக்கு அப்படியே சாஸ்தாங்கமா கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற சபை வளரும், கீழ்ப்படுகிற விசுவாசி வளருவார்கள், கீழ்ப்படுகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கீழ்ப்படுகிற குடும்பம், கீழ்ப்படுகிற சபை, கீழ்ப்படுகிற விசுவாசி, கீழ்ப்படுகிற கிராமம். இவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப கீழ்ப்படிதல் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். சரி, இப்போ அந்த ஆபிரகாம் மோரியா மலைக்கு ஈசாக்கை பலி செலுத்தும்படி எதுல போனாராம்? கழுதையில போனார். தோத்திரம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கழுதையில போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது எதுல போனாரு? கழுதையில போனாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆபிரகாம் தன் குமாரனை கழுதையிலே அழைத்து கொண்டு போனான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகும்போது, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது கழுதையில போனாரு. அப்ப புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிற நமக்கு இது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற போகிற உனக்கு கழுதையை போல தாழ்மை வேணும் என்பதை குறிக்கிறது. கழுதையின் மேல் போகிறது தாழ்மைக்கு அடையாளம். அப்போ ஒரு விசுவாசி, தேவ பிள்ளை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். தாழ்மை இருக்கணும். ஸ்தோத்திரம். தாழ்மை நமக்கு எவ்வளவு அவசியம் பாருங்க.
பெருமை கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று பெருமை. ஆனா ஆண்டவருக்கு பிடிக்கிற ஒன்று என்னன்னா தாழ்மை. தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படியே உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனையோ கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் தாழ்மையை நீர் கண்டீரே அப்படின்னு புலம்புகிறாள். தாழ்மைகளை நினைத்தீரே. ஆண்டவருக்கு தாழ்மை ரொம்ப பிடிக்கும். தேவ சமூகத்துல வரும்போது நம்மை அதிகமா தாழ்த்தணும். ஆண்டுடைய சமூகத்துல வரும்போது நம்மை தாழ்த்தணும், ஒப்பு கொடுக்கணும், வெறுமையாக்கணும். என்னால ஒன்றுமல்ல, என்னால ஒன்றுமல்ல, என்னால ஒன்றுமல்ல. ஆண்டவரே, எவ்வளவாய் நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவா நம்ம மேல கிருபையை கொடுத்து அப்படியே ஃபுல் பண்ணிட்டே இருப்பார். ஃபுல்ல கிருபையை தந்துட்டே இருப்பார். ஸ்தோத்திரம். கிருபை பெற்ற பாத்திரமா மாறிடுவோம். ஆராதனைக்கு வரும்போது வெறும் எம்டி பாத்திரமா வந்திருக்கலாம். நான் தேவ சமூகத்துல வரும்போது நம்முடைய பெருமை, நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு எக்ஸெட்ரா என்னன்னா நமக்கு பெருசா தெரியுதோ எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்படியே கிருபையினால கர்த்தரை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிருபை எவ்வளவு அவசியங்க. கிருபை எவ்வளவு மேலானது. கிருபை எவ்வளவு மேலானது. ஸ்தோத்திரம். கிருபை இருந்தாலே போதும். சொத்து சுகம் பின்னாடி தேடி வரும். கிருபை பெருசு. கர்த்தர் தந்த கிருபைக்காய், கர்த்தர் தந்த கிருபைக்காய், நல்ல பரிசுத்தாவி நிறைவோடு ஆண்டவர் எனக்கு தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு தோத்திரன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். தோத்திரம், 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 தோத்திரம். கிருபை, 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 கிருபை. ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். என்னைக்கே அழிஞ்சு போக வேண்டிய பாத்திரம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னா அது உங்க கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அப்ப தேவ சமூகத்திலே கழுதையில ஏறி போகிறது என்பது தாழ்மைக்கு அடையாளம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது நம்மை அதிகமா தாழ்த்தும் போது அவர் பார்ப்பாரு. ஸ்தோத்திரம். தாழ்த்துகிற ஆகாப் தன்னை தாழ்த்துகிறதை கண்டாயா அப்படிங்கிறாரு. ஆகா பெரிய துன்மார்க்கன் தான். ஆனாலும் அந்த தாழ்த்தும் போது கர்த்தர் பார்த்தார், அப்படியே மனசு இறங்கிட்டாரு. தேவ சமூகத்துல வரும்போது உங்களை நீங்க அதிகமா தாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து ஃபுல் பண்ணி வீட்டுக்கு போகும்போது நீங்க கம்பீரமா, ஜெயமா, ஆசீர்வாதமா, ஸ்தோத்திரம், பெரிய வீரியத்தோடு, பரிசுத்தாவி நிச்சயத்தோடு நீங்கள் புறப்பட்டு போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அடுத்து பலி செலுத்தப்படுவதற்கு ஈசாக்கு எந்த விதமான பாவத்தையும் செய்யவில்லை. அவன் என்ன பெரிய பாவியா? ஈசாக்கு சின்ன வயது தான், எந்த பாவமும் செய்யல. பாவம் செய்யாத அவனை ஆண்டவர் பலியாக ஒப்பு கொடுக்க சொன்னார். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? பாவம் அறியாதவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நம்முடைய ஆண்டவர் பாவம் அறியாதவர். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். பிறப்பிலே பரிசுத்தர், வளர்ப்பிலே பரிசுத்தர், முற்றும் பரிசுத்தர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னாரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அவன் எவ்வளவு தைரியமா சொல்லல, நான் ஆராதிக்கிற இயேசு பரிசுத்தர். உலக மனுஷன் சொல்ல முடியுமாங்க? ஆண்டவர் அறியாதவன் சொல்ல முடியுமா? என் ஜாமி பரிசுத்த ஜாமின்னு சொல்ல முடியுமா? நம்ம தைரியமா சொல்லலாம், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர், நான் ஆராதிக்கிற தேவன் பாவம் அறியாதவர், நாம் ஆராதிக்கிற தேவன் பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். ஸ்தோத்திரம். அப்ப பாவம் செய்யாத ஈசாக்கு பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டான். புதிய ஏற்பாட்டிலே பாவம் அறியாத இயேசு நமக்காக என்ன செய்தார்? பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை நமக்கு எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 6:12. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. உன்னை ஏற்கனவே கர்த்தர் பரிசுத்தம் பண்ணிவிட்டார். இனி உனக்குள்ளே பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை, கெட்ட சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட காரியங்கள், கெட்ட நினைவுகள்
ஒரு பாவம் நமக்குள்ள வரக்கூடாது. பீடியோ, சிகரெட்டோ, கஞ்சாவோ, புகையிலையோ, கெட்ட வார்த்தையோ, டிவியோ, சீரியலோ, சினிமாவோ, பொல்லாத இச்சைகளை பிறப்பிக்கிற எந்த காரியமோ ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரக்கூடாது. இனி உன் சரீரத்தில் பாவம் ஆளாதிருக்க வேண்டும். ஆளக்கூடாது பாவம். தோத்திரம். பாவம் அறியாத ஈசாக்கு, பாவம் அறியாத இயேசு பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டபடினால் இனி நம்முடைய சரீரத்தில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். பாவமர கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி, பாவமர கழுவி என்னை ரத்தத்தினால என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி, ரத்தத்தினால பரிசுத்தப்படுத்தி. எவ்வளவு பெரிய விலையேறப்பட்ட சோப்பு போட்டாலும் இந்த பாவ அழுக்கு போகுமாங்க? தோத்திரம். அவ்வளவு பாவம், அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு பாவம். தோத்திரம். ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழுக்கற கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆண்டவருக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? தோத்திரம், 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 தோத்திரம். பாவம் செய்யாதவன், பாவம் செய்யாதவர் பாவம் செய்யக்கூடாதபடி தங்களை விசுவாசிகள் காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்லுகிறேன். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான் மோரியா மலைக்கு. அதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்புக்கு கட்டையும் இருக்கிறது. சரி, இன்னொரு வசனத்தை, 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். இப்போ ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து, பலிக்கான கட்டைகளை எடுத்து, பலிக்கான மரத்துண்டுகளை எடுத்து யார சுமக்க வைக்கிறான்? யார் சுமந்தா? யார் சுமந்தா? ஈசாக்கு. பலிக்கான கட்டைகளை அவனே சுமந்து கொண்டு போகிறான். பலிக்கான விறகுகளை அவனே சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்த சிலுவையில இயேசு பலியாக போறாரோ அதே சிலுவை என்கிற கட்டைய, அந்த சிலுவைய அவரே தன் தோள் மேல சுமந்துகிட்டு போனாரு. பழைய ஏற்பாட்டிலே பலிக்கான கட்டைகளை தானே சுமந்த ஈசாக்கு, புதிய ஏற்பாட்டிலே பலிக்கான அந்த சிலுவை மரத்தை தானே சுமந்து கொண்ட இயேசு அப்படியே சுமந்து கொண்டு போறாரு. தோத்திரம். இப்ப புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தோத்திரம், ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய நாம் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், லூக்கா 9:23. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தோத்திரம். கவனியுங்கள். அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தோத்திரம். ஈசாக்கு பலிக்கான கட்டைகளை அவனே சுமந்து கொண்டு போனான். இயேசு தான் பலியாக போகிற சிலுவை மரத்தை தானே சுமந்து கொண்டு போனார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு, விசுவாசிக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்குன்னு கர்த்தர் ஒரு சிலுவை வச்சிருக்கிறாருப்பா, ஒரு மரத்தை வச்சிருக்கிறாரு, அதை நீ அனுதினமும் ஸ்தோத்திரத்தோடு சிலுவையை சுமந்து கொண்டு போ. என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா சொல்லாமா? சிலுவை எடுத்து பின்னால போக எத்தனை பேருக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப பாரமா இருக்குன்னு சிலுவையை கட் பண்ணிடக்கூடாது. நம்ம திராணிக்கு தக்கதாக கர்த்தர், திராணிக்கு மேல் நம்ம சோதிக்க மாட்டாரு. நமக்கு எதை சுமந்து செல்லணும்னு கர்த்தர் தீர்மானம் வச்சிருக்கிறாரோ அதை சுமந்து செல்ல கர்த்தர் நமக்கு பேலன் தருவா. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா, இந்த சிலுவையை நான் எப்படி சுமக்கிறது ஆண்டவரே நீ கேட்காத. சிலுவையை சுமந்த இயேசு சிலுவையை சுமக்க உனக்கு பேலன் தருவா. உன் வாழ்க்கையில வேண்டிய நல்ல பலனை கர்த்தர் தருவா. தோத்திரம்.
சிலர் நினைக்கிறாங்க, எவ்வளவு பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில நீந்தி போக வேண்டியதா இருக்கிறது ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில நான் கரையேறி போயிருவனான்னு சிலர் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயமாய் உன் சிலுவையை நீ சுமக்க கர்த்தர் பலன் தருவார். எத்தனை பேருங்க விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் சுமை எப்படி இருக்கு? ஆமா, என் நுகம் ரொம்ப லகுவா இருக்கு, என் சுகம் என்னுடைய சுமை மெதுவா இருக்குன்னு இயேசு சொன்னார். அதனால தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீசன் அல்ல. நீ சீசனா இருக்கிறேன்னு சொன்னா சிலுவை எடுத்து கர்த்தரை பின்பற்றணும். ஸ்தோத்திரம். ஈசாக்கு மரக்கட்டைகளை தானே சுமந்து கொண்டு போனார், இயேசு மரச்சிலுவையை தானே சுமந்து கொண்டு போனார். நாமும் கர்த்தர் வைத்திருக்கிற சிலுவையை சுமந்து கொண்டு போனோம். நமக்கு வேதத்தோடு கர்த்தரோடு நமக்கு ஒரு ஒப்பீடு இருக்கணும், ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க கர்த்தர் நமக்கு தந்த பலனுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். இப்போ ஈசாக்கு கேட்கிறான் பாருங்க, 7ஆம் வசனத்தில், என் தகப்பனே, ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். என் மகனே, நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்பா பார்த்து கேட்கிறான், அப்பா, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, என் தகப்பனாகிய ஆபிரகாமே, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? கொஞ்சம் ஈசாக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறான். அப்பா பலி செலுத்துன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு, பலி செலுத்த கூட்டிட்டு வந்துட்டாரு. நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, ஆனா என்ன இல்ல? பலிக்கான ஆடு இல்ல. அப்பாவை பார்த்து பேசுறான், அப்பா அப்படின்னு இந்த வனாந்தரத்துல பேசுறான். அப்பா, பலிக்கான ஆடு எங்கப்பா? பிதாவாகிய தேவன், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி. அந்த கெச்சமனே தோட்டத்துல அவரும் அப்பாவை நோக்கி கூப்பிடுகிறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று சொல்லி தன்னையே அப்படியே கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார். அவர் அல்லேலூயா சொல்லாமா? பிரியமானவர்களே, சில நேரம் நம்ம பாதையில போகும்போது ஆண்டவரை நோக்கி அதை அப்படியே நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அந்த வனாந்தரத்துல ஆபிரகாம் ஈசாக்கு அந்த யாத்திரை பண்ணி போகும்போது ஒரு பக்கத்துல ஒரு கையில கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி இல்லை அப்படிங்கிற தெரிந்தும் அந்த ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து பலிக்கான ஆடு எங்கேன்னு கேட்கும்போது அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் கெச்சமனை தோட்டத்திலே இந்த பாத்திரனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவனுடைய இருதயம் எவ்வளவாய் நொறுக்கப்பட்டிருக்கும். அப்படியானால் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என்ன பாடு வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்களும் நானும் இதுல கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, யெகோவா ஈரேன்னு சொன்னாலே போதும், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென் சொல்லுங்க. கடினமான பாதையா, இக்கட்டான பாதையா, கண்ணீரின் பாதையா, நீ கலங்காத, ஒரே வார்த்தை சொல்லு, யெகோவா ஈரே, அது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். எத்தனை பேருங்க சொல்ல போறீங்க? கைகளை உயர்த்தி மீண்டும் சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். உங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிடுவார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஈசாக்கு பலியாக ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போகும்போது அவனுக்காக 2 வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு போனார். எத்தனை வேலைக்காரன்? 2 வேலைக்காரன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாகும் போது அவர் இந்த பக்கத்துல ஒரு கல்ல, இந்த பக்கத்துல ஒரு கல்ல, ஆக 2 கள்ளர்கள். அங்கே 2 வேலைக்காரர்கள், இங்கே 2 கள்ளர்கள். ஸ்தோத்திரம். ஒருவன் அந்த பக்கத்திலே, ஒருவன் இந்த பக்கத்திலே, ஒருவன் வலது பக்கத்திலே, ஒருவன் இடது பக்கத்திலே 2 கள்ளர்கள் தொங்கினார்கள். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 2 கள்ளர்களை நான் இப்படி சித்தரிக்கிறேன், கவனியுங்கள். ஒன்று நல்ல கள்ளன், இன்னொன்று கெட்ட கள்ளன். அப்படிதானே? ஒருத்தன் ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நிறுத்தரலும் என்று சொன்னான். ஒன்னு நன்மை, இன்னொன்னு தீமை.
இப்ப விசுவாசி, புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு நான் சொல்றேன், நம்ம பக்கத்துல எப்போதுமே ரெண்டு இருக்கும். ஒன்னு நன்மை, இன்னொன்னு தீமை. அல்லேலூயா. தீமை உன்னை பார்த்து என்ன செய்யும்? இகழும். தீமை உன்னை பார்த்து இகழும். ஒரு பக்கத்தில் இருந்த கள்ளன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இகழ்ந்தான், பரியாசம் பண்ணினான். தீமை உன்னை பரியாசம் பண்ணும், தீமை உன்னை இகழ்ந்து பேசும். அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத. தோத்திரம், அதெல்லாம் பொருட்படுத்தாத. பிரியமானவர்களே, ரெண்டு நிக்கத்தான் செய்யும். நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நடுவுல கர்த்தர் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். வேதம் அழகாய் சொல்லுகிறாரு. உபதேசத்துல 7 உபதேசத்துல ஒரு உபதேசம் என்ன? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கத்துல நன்மை இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு தீமை இருக்கு. தீமை எப்போதும் இகழத்தான் செய்யும், பரியாசம் பண்ணத்தான் செய்யும். அதை பார்க்காதீங்க, நன்மையை பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திர ஆண்டவரே, இந்த இயேசு நினைச்சிருந்தாருன்னா இகழ்ந்த கல்லனை அப்படியே அந்த சிலுவையோடு சேர்ந்து சுட்டரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டாரு. இகழ்ந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாரு. பிரியமானவர்களே, ஆனால் தவறை உணர்ந்த கல்லனுக்கு பரதீசிக்கு வாக்கு பண்ணினார். எப்போதுமே விசுவாசியா இருக்கிற உனக்கு ஒரு பக்கத்துல நன்மை இருக்கும், ஒரு பக்கத்துல தீமை இருக்கும். அதனால தீமையை பார்த்து பதறாத, நன்மையை பார். நன்மையை தேடி அதை தொடர்ந்து கொள். நன்மையின் கிருபையும் உன்னை தொடரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. தோத்திரம். அங்கே 2 வேலைக்காரர்கள், இங்கே 2 கல்லர்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசியா இருக்கிற உனக்கு எனக்கு 2 பக்கத்துல, ஒரு பக்கத்துல நன்மை இருக்கு, ஒரு பக்கத்துல தீமை இருக்கு. ஒரு பக்கத்துல நன்மை தீமை அறியத்தக்க விருட்ச கனியும் இருக்கு, ஒரு பக்கத்துல ஜீவ விருட்சத்தின் கனியும் இருக்கு. எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய்? அது உன் கையில் இருக்கு. அதனால எப்போதுமே நன்மையை பார்த்து ஓடுவோம். கர்த்தர் நன்மை செய்கிறவர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பிடிக்க வரும்போது, கர்த்தரை பிடிக்க வரும்போது, ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல இங்க என்ன இருக்கிறது என்று சொன்னால், நெருப்பு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கு. கையிலே நெருப்பு, கத்தி அப்படின்னு 6ஆம் வசனம் சொல்லு. என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்போது நெருப்புகளோடு வந்தார்கள், ஆயுதங்களோடு வந்தார்கள். நெருப்புகளோடும் ஆயுதங்களோடும் தீவட்டிகளோடு வந்தார்கள். பிரியமானவர்களே, அங்க நெருப்பும் அங்க கத்தியும் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வரும்போது, கைது பண்ண வரும்போது நெருப்போடு தீவட்டிகளோடு ஆயுதங்களோடு வந்தார்கள். இது புதிய ஏற்பாட்டில் நமக்கு என்ன குறிக்கிறது? இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், எத்தனை நெருப்பு உனக்கு விரோதமா உன்னை சுட்டரிக்க வந்தாலும், எத்தனை நெருப்புகள் வந்தாலும், இயேசு கிறிஸ்து கைது பண்ண வருகிற ஜனங்களுக்கு மத்தியிலே முகத்தை காண்பித்தார், முதுகை அல்ல. எத்தனை பாடு வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், அந்த சோதனைக்கு முன்னால் நிற்கத்தக்க விசுவாசியா மாறு அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறவர். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. நெருப்புக்கு முன்னால நிற்கிற ஆட்கள் தாங்க நம்ம. தோத்திரம். முதுகு காட்டுகிறவர்கள் அல்ல, முகத்தை காட்டுகிறவர்கள். பின்வாங்கி போகிறவர்கள் அல்ல, முன்னோக்கி ஓடுகிறவர்கள். அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. தோத்திரம். பிரியமானவர்களே, நேரம் வேகமாய் ஓடிவிட்டது, சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். அப்போ நமக்கு என்ன, நெருப்பை போல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நெருப்பை போல உபத்திரங்கள் வந்தாலும், கலங்காத கலங்காத கலங்காத. அதுக்கு முன்னால் நின்றுபடி கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஈசாக்க கடத்தியாச்சு, கட்டையெல்லாம் அடிக்கியாச்சு, ஈசாக்க மேல கடத்தியாச்சு. பட்டயத்தை எடுத்து ஈசாக்க வெட்ட போற நேரத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம், ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் என்ன செய்யாத, கை போடாத. ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்து ஜலத்திலிருந்து கரையேறுகிற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டுக்கு எதற்கு அடையாளம் என்று சொன்னால், எப்போதுமே நீ தேவ சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் சொன்னார், ஜனங்களை ஆயத்தப்படுத்து. மோசே, மலையின் மேல் ஏறி வருவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. அப்ப எப்போதுமே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்ப பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமா. எபிரேயர் 11:19. பேரானவனையே
பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் என்ன செய்தான்? ஈசாக்கை குறித்து, ஆபிரகாம் ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, என்னைக்கு அவன் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தானோ அன்னைக்கே மரித்தோரிலிருந்து பாவனையாக அவனை திரும்ப பெற்றுக்கொண்டான். அப்படியானால் மரித்தோரிலிருந்து ஈசாக்கு எழுந்தால், இயேசு கிறிஸ்துவோ மரணத்தை ஜெயித்து மரித்தோரிலிருந்து இயேசு எழுந்தார். இதுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து ஈசாக்கு எழுந்தான். மரித்தோரிலிருந்து எழுந்தான் ஈசாக்கு. மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். இயேசு கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்தார். இப்ப நம்ம மரித்தோரிலிருந்து எழுந்திருக்குமா இல்லையாங்க? நம்ம மரித்தோரிலிருந்து எழும்பி இருக்குமா இல்லையா? பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, என்றைக்கு ஞானஸ்தானம் பெற்றோமோ அன்றைக்கே பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் ஈசாக்கு உயிர் தெழுந்தான், இயேசுவும் உயிர் தெழுந்தார். நாமும் பாவத்துக்கு செத்து மரித்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதியாகிய இயேசுவுக்காய் வாழும்படி நாமும் உயிரோடு எழும்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். என்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்க துணிந்து பலி செலுத்த துணிந்தானோ, கர்த்தர் அப்பவே இறக்கப்பட்டு கைப்படாதுன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கடா சிக்கி இருக்கிறதை கண்டான். அதை எடுத்து பலியா செலுத்தினா. என்னைக்கு பலிபீடத்துல பலியா செலுத்தினானோ அதுக்கு பின்னாலே ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். அந்த ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அங்கதான். என்னைக்கு ஈசாக்க பலிபீடத்துல வைத்து பலி செலுத்த துணிந்தானோ அப்பதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, இயேசு என்றைக்கு சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கு தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு பெத்தானியா வரைக்கும் போய் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று லூக்காவிலே வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். என்றைக்கு ஈசாக்கு மோரியா மலையிலே போய் தன்னை ஒப்பு கொடுக்க துணிந்தானோ அன்றைக்கே அந்த மோரியா மலையில் இருக்கும் போதே ஒரு செய்தி வருகிறது. ஸ்தோத்திரம். ஈசாக்குக்காக ரெபெக்காள் என்கிற ஒருத்தி பிறந்து விட்டாள் என்கிற செய்தி அந்த 22ஆம் அதிகாரத்தில் வருகிறது. ஈசாக்கு, உனக்கு ஒரு ரெபெக்காள் ஆயத்தமாகி விட்டாள். என்றைக்கு இயேசு சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கே மணவாட்டி சபை உருவாக ஆரம்பித்து விட்டது. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே நமக்கு ஒரு மணவாளன் ஆயத்தமாகி விட்டார். ஆமென். எத்தனைக்கு விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். அவரை சீக்கிரமா நாம் சந்திக்க போகிறோம். இந்த மணவாட்டியா இருக்கிற என்னை அவர் சிலுவையிலே சம்பாதித்தார். அந்த ரெபெக்காளை மோரியா மலையிலே ஈசாக்கு சம்பாதித்தான். பலி செலுத்த துணிந்த போது ஆண்டவர் அவனை, ஸ்தோத்திரம், அவனுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை பலியாக ஒப்பு கொடுத்தார். அங்க வந்த ஒரு செய்தி, ரெபெக்காள் பிறந்திருக்கிறாள். சிலுவையிலே வந்த செய்தி, ஒரு மணவாட்டி சபை உருவாகி விட்டது. அந்த மணவாட்டிக்கு கிடைக்கிற ஒரு நற்செய்தி, உனக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார். நமக்கு ஒரு இயேசு இருக்கிறார். அதனால ஈசாக்கும் இயேசுவும் நமக்கும் இருக்கிற ஒப்பீடு மிக மிக அவசியம். அந்த ஒற்றுமைகள் நமக்கு அவசியம். ஏதாகிலும் ஒன்றிலே நாம் குறை உள்ளவர்களாக இருந்தால் இந்த வசனத்தை நல்லா விளங்கி கொண்டு நம்மை திருத்திக் கொள்வோம். ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை